இந்த கூகுள் மீட் வந்து நமக்கு வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி 1.25 மணி நேரத்துல நம்ம வந்து முடிக்கிறோம். 1 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவர்ஸ்க்கு முடிச்சிருவோம். இந்த கூகுள் மீட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சமாரிய பெண்மணிட்ட ஆண்டவர் சொன்னாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னாரு. அப்படின்னா இங்கதான் இல்லை, அங்கதான் என்ன தொழுது கொள்றது கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்க என்னை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி சமாரிய பெண்கிட்ட பேசினதை பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்களா? இப்ப காலத்துல எல்லாருமே கூகுள் மீட்லயே நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஆண்டவரை கொடுத்துருக்கிறார். அது வந்து அந்த கடத்துடைய வார்த்தை அது உண்மையாயிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து நம்ம ஒரு உண்மையான ஒரு ஆராதனையை நம்ம எடுக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எத்தனை பேர் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு நம்மளோட சேர்ந்து நம்ம ஒரு 16 பேர் 17 பேர் அப்படி இருந்தாலும் இன்னொருத்தரும் நம்மளோட கலந்துருக்கிறார் இந்த கூகுள் மீட்ல. அவர் வீடியோ இல்ல, அவர் ஆடியோ இல்லை, ஆனா இந்த கூகுள் மீட்டுக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே என்னை நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த இடத்துல நானும் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம 2 பேர் 3 பேர் இல்லை, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நம்ம இந்த இடத்துல கூட்டி இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்மளோட யார் இருக்கிறார் அந்த கூகுள் மீட்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. அப்ப இந்த இடத்துல இந்த கூகுள் மீட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? இந்த கூகுள் மீட் முடிகிற வரைக்கும், இந்த பிரேயர் முடிகிற வரைக்கும் அவரு வீடியோவை ஆஃப் பண்ணி விட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு எதிர்த்து போயிட மாட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்ல இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ண, வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் போறது இந்த பக்கம் போறது, அங்க போய் பார்த்துட்டு வருது இந்த பார்த்துட்டு வர்றது வேலையெல்லாம் பண்ண மாட்டார். அவர் நம்மளோட கடைசி வரை இருப்பார். அப்ப இந்த கட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி அவரும் இருக்கிறாரு, ஏன் கண்ணுக்கு தெரியுது. அப்ப நமக்கு ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது இப்படி ரவுண்ட் அடிச்சு கிச்சனுக்கு போயிட்டு வர, அந்த பக்கம் போய் தண்ணி குடிச்சிட்டு வர போறேன், அங்க போக திடீர்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்க பக்கத்துல பேசிட்டு வர போக, அதெல்லாம் இல்லாம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் விசுவாசத்தோட நம்ம அந்த கூகுள் மீட் முழுவதுமா இன்றைக்கு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற ஒரு காரியம், ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொள்கிற ஒரு காரியம், நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆண்டவருக்கு மகிமையா நம்ம மகிமை செலுத்துகின்ற நன்றி செலுத்துகின்ற ஒரு நேரம், இது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கூகுள் மீட் முழுவதுமா நம்ம இந்த இடத்துல அப்ப நமக்கு வந்து இந்த கூகுள் மீட் அந்த எண்ணத்தோடு ஆண்டவர், நமது அன்பு ஆண்டவர் இந்த கூகுள் மீட்ல நம்மளோட அவரும் இருக்கிறார், கலந்திருக்கிறார் என்கின்ற ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்ம கூகுள் மீட் பிரேயர் நம்ம ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த கூகுள் மீட் ஆரம்பத்துல முதல் ஓப்பனிங் பிரேயர், மீட்டிங்குடைய ஓப்பனிங் பிரேயர் நம்முடைய அன்புக்குரிய ஐயா பெர்னார்ட் ஷா அவர்கள் ஜெபித்து இந்த கூகுள் மீட் ஜெப கூட்டத்தை ஆரம்பித்து வைக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மாலை வேலைக்காக முக்கோரான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளில் ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்கள் மாலை வேலையில கூடி ஆண்டவரே இந்த எக்ஸோடஸ் ஃபேமிலி ஆண்டவரே நாங்கள் எல்லாம் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த கூகுள் மீட்ல கூடியிருப்பது ஆண்டவரே பாஷ சொன்னது போல ஆண்டவரே எல்லா இடத்தையும் நாங்கள் தொழுவோம் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எங்கெங்கே இருந்தாலும் கூட நாங்கள் இந்த கூகுள் மீட் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்களுடைய செய்திகளை கேட்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். நீர் நிச்சயமாக எங்கள் மத்தியில ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் இன்றைய நாள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேணுமா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருமானவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்தித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரை, நீர் எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீங்கள் இருதயத்தை கண்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ விராட் சார் ஓப்பனிங் ப்ரேயருக்காக. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த இப்போ கூட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடி நம்ம வந்து இந்த கூட்டத்தை நம்ம துவக்குவோம். இப்போ இன்றைக்கு முதல் பாடலை ஆண்டவருக்கென்று இந்த ஓப்பனிங் சாங் என்று சொல்லக்கூடிய இறைவணக்க பாடலை நம்மளோட ரொம்ப நாளாக நம்மளோட கொடுத்த அன்பு தம்பி சார்ல்ஸ், இதெல்லாம் பெரிய காரியம். எத்தனையோ பேர் நம்மளோட இருப்பாங்க போயிடுவாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சில பேரே நம்மள்கிட்ட வர்றதில்லை. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல கூட இப்போ நம்ம சார்ல்ஸ் நம்ம வந்து திருநெல்வேலியில் இருந்தாலும் நம்மளோட இணைந்து எந்த நேரத்திலையும் நம்மளோட இணைந்து நம்மளோட ஒரு நம்ம ஐக்கியத்தில் அவர் கூட ஃபெல்லோஷிப்ல எப்பயுமே இருக்கிற அப்படி சார்ல்ஸ். ஆகவே சார்ல்ஸ்க்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சார்ல்ஸ் பாடுவாரு, மற்றவங்க எல்லாம் நீங்க இருந்த இடத்துல இருந்தே அந்த சார்ல்ஸ் பாட தொடர்ந்து நீங்க பாடுபடி உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஓப்பனிங் சாங் இறைவணக்க பாடல சார்ல்ஸ் பாடுங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களுடைய இந்த அன்பான ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக. இந்த கூடியிருக்கிற எல்லாரையும் நான் என்னுடைய அன்பால் வாழ்த்துகிறேன். எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு பொன்னான வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். பாடல் வந்து சர்வலோகாதிபா நமஸ்காரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நல்ல பழைய பாட்டு, அர்த்தமுள்ள பாட்டு. நான் பாடுறேன், எல்லாரும் நீங்க உங்க இருந்த இடத்துல இருந்தே பாடுங்க. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர்குருவே நமஸ்காரம், அருபியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருபியடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம். தேங்க்யூ சார்ல்ஸ். தேங்க்யூ அங்கிள். உடைய என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அதை சொல்லி நாங்கள் உன்னை அன்போடு வாழ்த்துறோம். எங்களோட இணைந்திருப்பதற்காக, இந்த ஃபெல்லோஷிப்ல எப்பயும் எங்களோட இணைந்து வந்திருக்கிறதுக்காக மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே இந்த நேரத்துல சார்ல்ஸ் பாடின இந்த பாட்டுக்காக நான் சார்ல்ஸ்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அடுத்த காரியம் பைபிள் ரீடிங். ஆமா, பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு. நம்முடைய ஜாய்ஸ்ல அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 3 வாரமா அவங்க வந்து வீடியோவை திறக்க முடியாமையே கடைசி வரை பின்னாடி இருந்துட்டு ஒரு வழியா வெற்றிகரமா இன்னைக்கு வீடியோவை திறந்து ஓபன் பண்ணி
இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் பக்கமா இருந்தா கைதட்டலாம். ஆனாலும் கூட அவங்க வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு. ஆமா. ஏன்னா அது நமக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்களை ஐக்கியத்துல இணைந்து கொள்வது என்பது ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஜாய்ஷிலா, நீங்க பைபிள் ரீடிங் வேற வரட்டும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பைபிள் ரீடிங் சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரின் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். தேங்க்ஸ்மா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பத்தி சங்கீதக்காரனுக்கு சொல்றான். ஆக நமக்கு இந்த இடத்துல இந்த வேத வாசிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்பது நமக்கு ஒரு தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று நமக்கு வந்து நம்ம தாவீது சொல்றது மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தையில கேட்க நம்ம எந்த நாளும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம காத்திருக்கணும். ஆகவே இந்த வேத வாசிப்பை நம்மளோட வாசித்த ஜாய்ஷீலாவுக்கு நன்றி. இப்ப நம்ம அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் சாங் ஒரு 4 பேர் பாடுறாங்க. 4 பேர் பாடுறதுல அவங்களுடைய ஆண்டவர் துதிச்சு நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க ஆண்டவருக்கு அது உண்மையான உள்ளத்தோடு நீங்க பாடுங்க. எபன் அவங்க முதல் பாடலை பாடட்டும். ஸ்பெஷல் சாங் எபன் பாடலை நான் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2012 ஆண்டு இந்த எக்ஸோடஸ் ஊழியங்களோடு இணைந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலங்களாக இவங்களோடு சேர்ந்து மாஸ்டரோட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, என்னுடைய தாளந்தை வெளிப்படுத்த கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பாடல்களை கற்றுக்கொண்டேன். அந்த பாடலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், என்ன பாக்கியம், எவருக்கு உண்டு இந்த ஸ்லாக்கியம், அந்த பாடலை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன பாக்கியம் ஒரு ஹெலிகாப்டர்ல இந்த சிலாக்கியம், என்ன பாக்கியம் எவர்கொண்டு இந்த சிலாக்கியம், விண்ணவரும் புவி மேவும் முனிவர்களும், விண்ணவரும் புவி மேவும் முனிவர்களும், மன்னவரும் காண மகிபனை யான் கண்டேன், மன்னவரும் காண மகிபனை யான் கண்டேன். என்ன பாக்கியம் எவர்கொண்டு இந்த சிலாக்கியம், வானகம் தானோ அல்லதேது வையகம் தானோ, வானகம் தானோ அல்லதேது வையகம் தானோ, ஆனகம் சென்று எழுந்தரும் பொருள், ஆனகம் சென்று எழுந்தரும் பொருள், கானகம் தன்னில் கையில் அமர்ந்தது, கானகம் தன்னில் என் கையில் அமர்ந்தது. என்ன பாக்கியம் எவர்கொண்டு இந்த சிலாக்கியம், என்ன பாக்கியம் எவர்கொண்டு இந்த சிலாக்கியம்.
சாமியை கண்டேன் மகானந்தம் சாலவும் கொண்டேன். சாமியை கண்டேன் மகானந்தம் சாலவும் கொண்டேன். காமரும் தேங்கனி வாய்கள் துடிப்பதும் காமரும் தேங்கனி வாய்கள் துடிப்பதும் கண்ணும் மனமும் களிக்க விழிப்பதும் கண்ணும் மனமும் களிக்க விழிப்பதும் என்ன பாக்கியம் எவர்க்குண்டு இந்த சிலாக்கியம். என்ன பாக்கியம் எவர்க்குண்டு இந்த சிலாக்கியம். உண்மையாகவே யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சிலாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பாக்கியத்தை நம்ம என்றுமே நழுவ விடாமல் கர்த்தருக்கு என்றைக்கும் மகிமையாய் அவருக்காக பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமேன். தேங்க்ஸ் மாஸ்டர், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. நல்ல அழகா ஒரு நல்ல அருமையான பாடல் பாடிங்க. எப்படி நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆண்டவர் உண்மையை உணர்ந்து பாடினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டவர் நிச்சயமா நம்மள சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த கூகுள் மீட்ல ஆண்டவர் நம்மளும் கலந்துட்டு இருக்கிறார், நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இப்போ அவர் வந்து இந்த பாடலை பாடும் பொழுது மனித படைப்பை எதுக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை போற்றி பாடுவதற்கு தான். மனித போற்றி பாடுவதற்கு மனித படைப்பே வந்து ஆண்டவர் படைச்சிருக்காரு. அப்ப ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார்னு பாக்குறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த பாடல் பாடுறோம், நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமா உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல அவருடைய வார்த்தையை உனக்கு ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை விளையாடுங்க. ஆகவே இந்த நேரத்தில் கலந்து பாட்டு பண்ணதுக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த நாளும் உங்களோட கூட இருக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு பாடலை பாடலாம். ஸ்பெஷல் சாங் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எல்லாம் அறிமுகமானவங்க நம்ம வந்திருக்கிறோம். இந்த கூகுள் மீட்ல வந்து இது வந்து எக்ஸோடஸ் உடைய கூகுள் மீட்டா இருந்தாலும் யாரெல்லாம் பிரேயர்ல கலந்துக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களும் கூட்டியாரலாம். இது வந்து பாட்டு பாடுறவங்க டீம் மட்டும் கிடையாது. நம்ம யாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விருப்பம் உள்ளவரெல்லாம் உள்ள வரலாம். ஆண்டவருடைய நாமத்தை மற்றவங்களோடு சேர்ந்து நாமும் நம்ம அந்த ஆராதனையில கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் வரலாம். ஆகவே இங்க இருக்கிற நீங்க நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு பிரேயர் இருந்தா கூட நீங்க வந்து கலந்துக்க சொல்லுங்க. நீங்க அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணலாம். அவங்களும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். இந்த நேரம் அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். நம்ம எக்ஸோடஸ் மினிஸ்ட்ரியா சர்ச்சுக்கு போய் பாடுற ஒரு டீம் வேற. பட் கூகுள் மீட் பிரேயர் மீட் அப்படிங்கிறது முழுக்க 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 உலகத்தின் எந்த இடத்துல இருந்து இங்க கலந்துக்கலாம். அதனாலதான் வந்து கடந்த வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து 2 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, அமெரிக்காவில இருந்து. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு அப்படி அப்படியே டெவலப் ஆகி நம்ம பல நாடுகள்ல இருந்து நம்மளோட வருவாங்க. அவங்க எல்லாம் செய்தி கொடுப்பாங்க. பல செய்தியாளர்கள் வந்து பெரிய பெரிய செய்தியாளர்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்பாடு ஆண்டவர் நமக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. பல பேர் வந்து பாடுறாங்க. அப்ப அது இன்னைக்கு கூட நம்ம ஒரு இதுல ஸ்மைலி கிறிஸ்டைன் அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்து தெலுங்கு அவங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியாது. அவங்க வந்து பாடுறாங்க. இங்க நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் பாட வந்திருக்கிறாங்க. ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து நான் சொன்னேன், நீங்க வந்து உங்களுக்கு தமிழ் தெரியாதே, நீங்க பாடிட்டு பாட்டு பாடு எப்படி பாடுவீங்கன்னு. நான் இல்ல நான் இருக்கிறேன், நான் உங்களோட இருந்து உங்க பிரேயர்ல நானும் கலந்துக்கிறேன்னு வந்திருக்கிறாங்க. Hello, Smiley Christian. This is Reverend Sheila Titus. Do you hear me? Yes, sister, I can hear you. Yes. We are so glad that you're here. We're really so glad that you are being a part of our Exodus family right now. So thank you so much for your presence here. Thank you for the opportunity, sister. Okay, can you please introduce yourself? Yeah, sure, sister. So, greetings everyone in the name of our Lord and Savior Christ Jesus. This is Smiley Christine. I'm from Hyderabad, doing my
second year PGDM. And I really thank Sir for introducing me to Exodus Ministries. And I'm really glad. I don't know Tamil, so I really didn't understand what Sir told, but I'm sure that he said something good. So I would like to thank Sir, and I would like to thank all of you for giving your ears and for giving me an opportunity, even if I'm not good in Tamil, for bearing, for going, because you all are going to bear my broken Tamil song. So I would like to thank you in advance for that. Thank you so much, Smiley. Actually, you know, the language is not a matter at all. Actually, it is we are one in Christ. Actually, so don't worry about that. We are all with you, and we will pray for you always. And please join with us and keep in touch with us. Stay with us. We'll join and praise God forever. Okay. Sure, sister. Thank you. Yes, and yeah, yes. I mean, we'll be so happy. We are looking forward about your singing. So don't worry and don't worry about that. I mean, you were saying that we will feel bad when you break the Tamil language. No, it is not like that. Okay. So before singing the song, I would like to quote a verse from Bible, which is in Psalms 104, verse 33. I will sing to the Lord all my life. I will sing praise to my God as long as I live. So, irrespective, as sister has already quoted, I thank you, sister. Uh, although my language is different, I will still praise God because that is something that I've been taught since my childhood. And I would also like to thank God because all glory belongs to Him at the end of the day. And I would like to thank everyone for giving me this opportunity. And as sister has already quoted, the beauty is about knowing Christ, and the song and the music that we all dedicate is for God. So all glory belongs to Him. I would, sister, shall I continue with the song? Or okay. So I Yes, would you like. can. You can. Yes, we are waiting. Yeah. I would like to sing the song from Kalyani Ragam, Tisra Tribudai Talam. Yeah. First, I'll sing the notes and then the song. Sa 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 ni da ni sa ni da pa ma pa ga ma pa da da ni da pa ma pa ga ri sa da 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 ga 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 ma pa ma ga ri sa ri sa ga ma pa da pa ni da pa ma pa ga ma pa da da ni da pa ma pa ga ri sa da ga ga ma pa ma ga ri sa ri sa. அருமை ராஜா கானை தும்படைத்தாவ உலகின் அடைக்கலம் இயேசுவே துதிகள் உமக்கே சரணம் தேவா பாவம் போக்கவே சாபம் தீர்க்கவே கிருபை தந்த கருணை ராஜனே துதிகள் உமக்கே சரணம் தேவா. Super, very nice actually. I mean, I think it is a second Gita in Tamil Isai. So I'm also teaching my students this song. So I'm so glad that you're singing this song today. You know the beauty. When I was child, I went to a Brahmin teacher and I learned Carnatic music over there. So there they have taught, that Geetam in Telugu.
But you know, now a Telugu person is singing in a Tamil language. It is, it is really great. I'm so happy about that. God bless you. Learn more. Use your so we greet you and we wish you God bless you. Thank you, sister, and thank you, sir, for giving me this chance. நம்ம எல்லாரும் ஸ்மைலிக்கு ஒரு கை Thank you, தட்டலாமே Smile. எல்லாருமே. ஸ்மைலிக்கு ஒரு கை கிளாப் பண்ணலாம். விஷ் பண்ணி. Thank you, everyone. ஓகே. Yes. Thank you. Thank you. Keep in touch. Thank you, ma. இப்ப வந்து நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் செய்யும் பொழுது அது நம்மளை அறியாம நம்ம ஆண்டவருக்கு நிறைய சாட்சியா நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுவோம். சாட்சி சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சாட்சி சொல்லும் பொழுது அது எல்லாரும் மற்றவங்களுக்கு மூட்டு ரொம்ப ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய இன்னும் விசுவாசத்தை ஒரு அன்பை தூண்டுவதா இருக்கும். அதுக்குதான் விட்னஸ் நோக்கம் வந்து அதுதான். ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மை, நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாருங்கிறத நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த விட்னஸ். ஆகவே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை நடந்தாலும் எல்லாருமே வந்து இந்த நேரத்தை ஆண்டவர் செய்த நன்மை சொல்றதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்ப இன்னைக்கு என்னுடைய துணைவியார் திரு ஜான்சிராணி விக்டர் அவங்க விட்னஸ் சொல்லணும்னு வந்திருக்கிறாங்க. அவங்க விட்னஸ் சொல்ல நான் நண்பர்கள் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பேண்டமிக் பீரியட்ல கோவிட் சமயத்துல நம்ம எல்லாரையும் கூகுள் மீட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸா நம்ம எக்ஸோடஸ் ஃபேமிலியா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக கடவுளுக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். நான் ஒரு பேராகிராஃப் பாடிட்டு என்னுடைய விட்னஸை நான் சொல்ல ஆசைப்படுறேன். கடவுள் ரொம்ப பெரிதான இதுவா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. முதல்ல இந்த பாடலை பாடிட்டு அப்படி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். பாடல் நான் பாடுறேன். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். அதாவது கடந்த ஜூன் மாதம் செகண்ட் வீக்ல வந்து என்னுடைய கணவர், அதாவது எக்ஸோடஸ் டைரக்டர், அவங்க சைக்கிள் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பின்னாடி வந்து ஒரு 2 வீலர் வந்து அவங்கள டேஷ் பண்ணிட்டாங்க. பண்ணதில் அவங்க அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து ரொம்ப, அதாவது நேற்று தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டேன். அவங்க எவ்வளவு சஃபர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனப்போ தான் இந்த ஃபுல் இதை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் ஷேர் பண்ணாங்க. அப்போதான் இவங்க எவ்வளவு இது பண்ணாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆக முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க விழுந்ததையும் எனக்கு தெரியல. லேட் ஆக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து பாப்பு எனக்கு ஷீலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் பொண்ணு, இந்த மாதிரி அப்பா விழுந்துட்டாங்களாம்மா, நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் இது பண்ண முடியல. ஈவினிங் இருந்து எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் மருமகன் தான் டைட்டஸ் வந்து இல்லை, அப்பாவை கூட்டிகிட்டு போய் அம்மாட்ட காமிச்சிட்டு அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம், இல்லாட்டி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்ட்டு என்கிட்ட வந்து கூட்டி காமிச்சிட்டு வந்து ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ கடவுள் கிருபையில பெரிய ஆபத்து வர வேண்டியது அந்த சமயத்துல. ஏன்னா எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் இது பண்றதுக்கு வசதி இல்லாத சூழ்நிலை. அந்த டைம் ரொம்ப ஹெவியான குவாரண்டைன் டைம் இருந்தது. அந்த சமயத்துல வேற கடவுள் பெரிதான கிருபையால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த ஊழியத்தை இருந்து செய்யணும்னு ஒரு கிருபை கொடுத்ததுனால கடவுள் ஒரு நீண்ட ஆயுசு கொடுத்து அன்றைக்கு காப்பாத்தி கொடுத்தாங்க. அது ஒரு சாட்சி. நெக்ஸ்ட் போன வாரம் வந்து நான் பெட்ல படுத்துட்டு நான் எழுந்திருக்கிற போது என்னால எப்படி அதை இது பண்ணதுல ரொம்ப தடுமாறி தலை சுத்து வந்து தடுமாறிட்டேன். கீழே விழுகிற அளவுக்கு போயிட்டு பயங்கரமா கத்திட்டேன். நான் என்னால என்ன பண்றேன்னு தெரியல. ஹைக் ஆயிடுச்சு. அப்படியே கத்தவும் இப்ப என்னமோ பண்ணுது, என்னை வந்து பிடிங்க விழுக போறேன்னு கத்திட்டேன். இவங்க வேகமா என்னை வந்து பிடிக்க வந்தப்போ அந்த சமயம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் இது பண்ணி இப்போ 2 வீக்ஸ் நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஸ்டேடியா கூட என்னால் உட்கார முடியல. அந்த இடத்துல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு.
இருந்தாலும் அட்டன் பண்ணணும், இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். 2 விஷயத்திலையும் கடவுள் வந்து எங்களுக்கு கிருபையா வந்து எங்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்துறேன். நாங்க உங்களுக்காகவும் எக்ஸோடஸ் குடும்பத்துக்காக நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்றோம். நீங்களும் எங்க குடும்பத்துக்காக இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணுன்றதுக்காக நீங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவங்க கொடுத்த சாட்சி வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து மாஸ்டருக்கு நடந்திருக்கு நமக்கு தெரியல. பட் சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் கூட நான் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஜூன் மாதம் 2வது வாரத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸோடஸ் குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக இந்தியர்களுக்காக இந்திய தேசத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். இருந்தாலும் கூட ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றியிருக்காருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட இருக்கணும், நல்ல பலத்தை தரணும்னு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நிச்சயமா எங்களுடைய ப்ரேயர்ல வந்து உங்க ஃபேமிலி மட்டும் அல்லாம எக்ஸோடஸ் ஃபேமிலி எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உங்களுக்கு இன்னும் நல்ல குணமாகும்படியாக நல்லா நீங்க நடக்கும்படியாக எந்திரித்து நிற்கும்படியாக ஆண்டவருடைய இன்னும் நீங்க சாட்சி சொல்லும்படியாக நாங்க வந்து உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொள்கிறோம். அதே போல யாருக்கு உடம்பு சரியில்லை இதுனா கூட நம்ம வந்து எல்லாம் ஷேர் பண்ணிட்டு எக்ஸோடஸ் இதுல நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்காக ஒரு விசேஷமாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெஷலா நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை தருவார் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் கேட்கலாம். அது ரீபா பாடணும். ரீபா ஐரின் பாட்டு ஒரு பாடணும். போன தடவை பிள்ளைங்க பாடினாங்க, ரீபா பாடட்டும். ஆண்டவருடைய நம்ம மகிமை கேட்டு ஒரு அழகான பாட்டு நம்ம கேட்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரையும் சந்திப்பதில் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜான்சி அக்கா சொன்னது மாதிரி கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானீரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானீரே. பிடிக்கும் போதெல்லாம் என் பலனானீரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானீரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிலவாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாத தேவன். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட
போகும் வழியெல்லாம் உதவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கும் எக்ஸோடஸ் ஃபேமிலிக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ரொம்ப சந்தோஷமா நல்லா அழகா ஆண்டவர் ஆராய்ச்சி பாடினது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் நிச்சயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். அவன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற ஆண்டவருடைய வசனம் இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல எந்த நாளும் உங்க குடும்பத்துல இருந்து மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் இருக்க நாம் கர்த்தரை அனைவருமாக நம்ம சேர்ந்த நேரத்துல நாங்கள் வாழ்த்துறோம். நம்ம இந்த ஸ்பெஷல் சாங் எல்லாம் நல்லா அழகா இசையோட நீங்க பாடி இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்குன்னு செய்யறப்போது ஒரு நல்ல ஒரு வெளியில போறப்ப நல்ல அலங்காரங்களோட போறோம் இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி அந்த நல்ல இசையோட நம்ம சேர்த்து பண்ண நல்லதான். வாய்ப்பு இல்லாத பிரச்சனை பிள்ளைங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுதான், அதுக்குதான் வேணும், பிள்ளைங்க எல்லாம் வேணும். அப்படியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா அழகா நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு காலையில தூயாவுடைய சகோதரர் டேவிட் விஜயகுமார் இறந்து போயிருக்கிறார். தூயா மிகுந்த ஒரு மன வேதனையில் இருக்கிறாங்க. ஆகவே தூயாவுக்காகவும் நம்ம கார்த்திக் தம்பி இருக்கான், அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவனும் ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தான், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆகவே முதல்ல கார்த்திக்காக காந்திமதி நம்ம ஜோதி அம்மா இருக்காங்களா? ஜோதி அம்மா நீங்க தான் கார்த்திக்காக ப்ரேயர் பண்ண போறீங்க, தூயாவுக்காகவும் ப்ரேயர் பண்ண போறீங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களோட ஜெபிக்கிறோம். நீங்க வந்து முதல்ல தூயாவுடைய சகோதரர் டேவிட் விஜயகுமார் அவர் இறந்திருக்கிறாரு. அது தூயாவுக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதல் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. கார்த்திக்குடைய உடல் குணமாகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி. தூயாவுடைய சகோதரர் விஜயகுமார் அவர்கள் ஆண்டவரத்திலே சேர்ந்ததுக்காக நன்றி தகப்பனே. அவர் குடும்பத்தினருக்காக ஆறுதலாக இருந்து நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. பரமக தகப்பனாக நீங்க இருந்து தகப்பனே. சகோதரன் இழந்த தூயாவுக்காகவும் அந்த குடும்பத்திலே விஜயகுமாருடைய மகள், மனைவி, குடும்பத்தினர் அனைவருக்காகவும் அந்த இழப்பை தாங்கக்கூடிய சக்தியை நீங்க தாங்க தகப்பனே. நீங்க ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அதே போல் கார்த்திக்குடைய உடல் நலத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அவனுக்கு ஏற்பட்ட உடல் உபாதையை சீக்கிரத்தில் போக்கி நல்லபடியாக குணமடைந்து சாட்சியாக இருக்க உடைய கருத்துல ஒப்புக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலான ஜபத்தை ஏறெடுங்க தகப்பனே. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து ஜபம் செய்ய கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. கோடாக்கடி நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கேப்பா. நீர் அனுப்பின இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதா. ரொம்ப எப்படி ஜெபிக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ளத்துல இருந்து பேசுறோமோ அதுதான் ஆண்டவருக்கு போய் சேரும். ரொம்ப பகட்டான வார்த்தைகளோ பகட்டான பரபரப்பானதெல்லாம் அதைத்தான் ஆண்டவர் கேட்பாருன்னா கிடையாது. நம்ம சொல்லுக்காரு ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும் சொல்லும் பொழுது அதுதான் முக்கியம் நமக்கு. உங்களை ஜெபம் பண்ண சொன்ன காரணமே அதுதான். உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதம் அதிகமா கேட்பார். அவர் இந்த கூட்டத்தில் நம்மளோட இருக்கிறார். அவர் கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு ஜெபம் பண்ணீங்களோ, வார்த்தை வேணா வராம இருக்கலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள நீங்க என்ன நினைச்சீங்களோ அதான் ஆண்டவர் நிச்சயமாக அவர் அறிந்திருக்கிறார். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே செய்தி கொடுக்கும்படியாக நம்மளுடைய எக்ஸோடஸ் டைரக்டர் அவர்கள் விக்டர் அங்கிளோட அவருடைய ஏக புதல்வி ரெவரண்ட் ஷீலா டைட்டஸ் அவர்களை தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். எங்களுடைய எக்ஸோடஸ் குடும்பத்தின் சார்பாக உங்களை
உங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்களை வரவேற்கிறோம். அவங்க வந்து ஆனமல்லையான்பட்டி என்ற இடத்துல, கரெக்டு தானே மாஸ்டர்? அந்த இடத்துல அவர்கள தேவனுடைய ஊழியத்தை உண்மை மொத்தமாய் செய்வதற்கு கர்த்தர் அவங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக நாங்கள் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட அவர்கள் எப்பொழுதும் இணைந்து எல்லா இடத்துலையும் எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை வந்து அவங்கள தைரியப்படுத்தி இருக்கிறாங்க. பாடல் பாடும்போது எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள நான் இந்த நேரத்தில் அவங்கள வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த நாளிலே கூட தேவனுடைய செய்தியை இந்த மாதத்துக்கு நம்ம என்ன வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதில் அவள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செவிகளை கவனமாய் சாய்க்க கர்த்தர் கிருபை தந்தருள்வாராக. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நன்றி நன்றி. இப்ப இவங்க ஜாய்சிலா இருக்காங்களா? ஜாய்சிலா இருக்காங்க. நீங்க நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள பத்தி 2 வார்த்தை சொல்லி நீங்களும் வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்ணுங்க. ஷீலா டைட்டஸ் வந்து என்னுடைய மகள். அவ வந்து 1000 இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அவருடைய வாயால நாங்க மெசேஜ் கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் அவளுடைய ஊழியம் மென்மேலும் வளரணும். அவளுடைய வளர்ச்சி கண்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு செய்தி கொடுக்க வந்திருக்காங்க. எனக்கு அழுகைதான் வருது அவளை பார்த்தா. சின்ன வயசுல சாப்பாடு போட்டிருக்கேன். இல்ல இதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொன்னா, சில பேருக்கு இது பேச வராது. அவங்களுக்குலாம் இப்படி சின்ன சின்னதா பேச அளவு பண்ணும் பொழுது அவங்களை அப்படியே பயிற்சி கொடுக்கணும். ஜெபம் பண்ண பயிற்சி கொடுக்கணும், ஜெபம் பண்ண கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சூப்பரா செய்யற ஒரு ஆளு வந்து இன்னைக்கு வாயை திறக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க முகத்தை மட்டும் காமிங்க கொஞ்சம். இது எல்லாத்தையும் அழகா செய்யக்கூடியவங்க ஒருத்தவங்க. அவங்க இன்னைக்கு வந்து பார்வையாளரா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கண்ணை தொடச்சிட்டு இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ரைட்டு. இந்த கூட்டத்துல இன்னைக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லணும்னா உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உங்களுக்கு. சரி, நீங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து இன்னைக்கு மாறி மாறி செய்யறாங்க. அவங்க அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி விடாம. சரி, ஆகவே இப்ப ஷீலா அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. வார்த்தையை கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 பேருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஷீலா பண்ணி முடிச்சிட்ட பிறகு பாட கடைசி பாட்டை வந்து நம்ம தம்பி மேனுவல் பாடுவான். அப்புறம் அதுக்கு அதோட முடிக்கலாம். இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒருவேளை வந்து ஆயர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டாலும் நான் உங்க பிள்ளைங்க, உங்க எல்லாருடைய பிள்ளைதான் நான். சோ இது வந்து ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட். ஏன்னா எல்லாரும் வந்து என்னை பத்தி பேசும்போது ஷீலா சித்தி அவங்க அழுறாங்க. சோ ஏன்னா என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்து வந்ததுனால அந்த கண்ணீர், அது வந்து அந்த உண்மையான அன்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடு வந்து கண்ணீரா இருக்குது. இன்னைக்கு உண்மையிலே அவங்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாமே தான் வந்து சித்தப்பா சித்தி அவங்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாமே தான் இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி இருக்கிறது. அதே போல என்னுடைய இன்னொரு ஃபேமிலி தான் இந்த எக்ஸோடஸ் ஃபேமிலி. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிஸ் என்னுடைய யூ ஆர் சோ நியர் டு மை ஹார்ட் நீங்க எல்லாருமே. அதே போல அங்கிள், அதுல இருக்கக்கூடிய அன்னைமார்களா இருக்கட்டும் இல்ல அங்கிளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தம்பிமார் எல்லாருமே வந்து எப்படி சொல்லுது, நீங்க எல்லாம் வந்து செப்பரேட் ஃபேமிலியா வந்து என்னால வந்து பார்க்க முடியல. எல்லாருமே வந்து ஒரு சேம் ஃபேமிலி. ஜோதியா இருக்கட்டும், ஜார்ஜா இருக்கட்டும், என்னுடைய தம்பி தங்கச்சியா வந்து அவங்கள நான் வந்து பாக்குறேன். மானா இருக்கட்டும், அனிதாவா இருக்கட்டும், எல்லாருமே எவ்ரிபடி. சோ அதனால வந்து இந்த நேரத்துல ஒருவேளை வந்து ஆயரா வந்து என்னை அழைத்திருக்கிறாங்க இந்த ஆண்டவருடைய செய்தியை சொல்றதுக்கு. உங்க பிள்ளையா நான் என்னுடைய அன்பை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வந்து ஒரு ஆயரா உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நான் விருப்பப்படுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எபன் ஆன்டி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன வார்த்தை வந்து இன்றைய புதிய மாதத்தை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஜூலை 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துல வந்து நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். அப்ப பொதுவாவே பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லா ஆலயத்திலயும் பார்த்தோம்னா காலையில ஏர்லி மார்னிங் சர்வீஸ் நடக்கும்.
வாக்குத்தத்த வசனங்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அதுல இருக்கும். சோ ஆனா இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த ஆண்டவருடைய வார்த்தை அது வந்து வாக்குத்தத்த வசனம் கிடையாது. மாறாக 7 மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை செயல்படுத்தாத காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் அல்லது ஆண்டவர் விரும்பிய காரியம், அவைகளை நாம் செயல்படுத்தாமல் இருந்திருந்தோமானால் இனி வரக்கூடிய இந்த புதிய மாதங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு நான் வந்து பேசுவதற்கு நான் விருப்பப்படுகிறேன். அதனால வந்து வாக்குத்தத்த வசனம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல இல்லாம ஒரு இட் இஸ் அ கிறிஸ்டியன் வேல்யூ. என்ன ஒரு வேல்யூவை வந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு கிறிஸ்தவ பண்பை என்ன, எந்த ஒரு கிறிஸ்தவ பண்பை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், வளர்த்து கொள்ள போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். ஒருவேளை இன்றைய பகுதி, இந்த தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி அது என்னவென்றால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 44 46 முடிய. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 44 46. நான் என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த புதிய மொழிபெயர்ப்பு, அதுல இருந்து பொது மொழிபெயர்ப்பு, அதுல இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்க தயவு செய்து அதை கருத்தாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Matthew chapter 13 verses 44 to 46. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். விண் அரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்லுகிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த 2 உவமைகள், சோ இந்த 2 உவமைகளும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவைகளை கற்றுத்தரப்போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல நிறைய காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் தான் இந்த விண் அரசு, பரலோக ராஜ்யம் அல்லது கிங்டம் ஆஃப் காட் அல்லது ரெயின் ஆஃப் காட் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே ஆண்டவர் பேசிய ஒரு காரியமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சோ ஆண்டவரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனைகளில இந்த பரலோக ராஜ்யம், விண் அரசு குறித்ததான போதனை ஒரு முக்கிய இடத்தை பிடித்ததாக காணப்படுகிறது. அப்ப இந்த 2 உவமைகள் அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he has followed so many methods, he has followed so many tactics to express the value of kingdom of God. ஆண்டவர் நிறைய மெத்தட வந்து அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில வந்து பயன்படுத்தியிருக்கிறார். ஒண்ணு என்ன, எப்படின்னா மலை பிரசங்கம் மாதிரி உட்கார்ந்து மக்கள் கிட்ட வந்து பிரசங்கம் பண்றது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, போற போக்குலயே வந்து அந்த வாழ்க்கை நடைமுறைகளை வந்து உவமைகளாக சொல்லி கொண்டே போறது. கதிர் கொய்யும் பொழுது இல்ல கடுகு விதைய பார்த்து சொல்றது, அந்த மாதிரியான வாழ்வியல் புளித்த அந்த மாவை எடுத்து ஒரு உவமை சொல்லுவாரு. இப்படி வாழ்வியல்ல இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து கருத்துக்களை சொல்லுவாரு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, கதைகள் மூலமாக என்ன சொல்லியிருப்பாரு, நிறைய நமக்கு படிப்பினைகளை வந்து கொடுத்திருப்பாரு. இப்ப உதாரணமா மனம் திருந்திய மைந்தன் கதையாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள். இந்த இது ஒரு மெத்தட், உவமைகள் மூலமாக பேசுவது ஆண்டவர் அவரு பயன்படுத்திய ஒரு வழிமுறையாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த 2 உவமைகள், இந்த 2 உவமைகளினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி அதிலிருந்து நேர்மறையான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் என்ன செய்கின்றார், நமக்கு கொடுக்கின்றார். எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு நேர்மறையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்குகின்றார். அதுதான் அப்ப இந்த 2 உவமைகள், ஒன்று வந்து ஒரு புதையல் உவமை, மற்றொன்று வந்து முத்து தொடர்பான ஒரு உவமை. அப்ப இந்த 2 உவமைகளையும் படித்த உடனே நம்முடைய மனசுக்கு தோன்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 2 உவமையும் பார்க்கிறோம். ஒருத்தர் நிலத்தை பண்படுத்துறாரு. அந்த நிலத்தை பண்படுத்தின உடனே பண்படுத்தும் பொழுது அவருக்கு ஒரு புதையல் கிடைக்குது.
அந்த புதையலை பார்த்த உடனே மிகுந்த மனமகிழ்ச்சியோடு போய் தனக்குரியதை விற்று அந்த புதையலை உடைமையாக்கி கொள்கிறார். அதே போல ஒரு வணிகர் என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல முத்தை தேடி போறாரு. அந்த நல்ல முத்து கிடைத்த உடனே சென்று தனக்குரிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், விற்று அந்த முத்தை தனக்கு உடைமையாக மாற்று. அப்போ மேலோட்டமாக ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இந்த பேரபிள்ஸ், இந்த ஊமைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு மனுஷீகமா வேர்ல்டுலயா நமக்கு தோன்றது என்னவா இருக்குன்னா, எவ்வளவு ஒரு பேராசை இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? பொதுவா உரிமையாக்கி கொள்ளுது, இன்னும் போய் அதிகமா நமக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யாராவது நினைக்கும் போது நமக்கு தோணுகிற எண்ணம் தான் இது. ரொம்ப பேராசை நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உவமைகளை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு, ஆண்டவர் கொடுக்கின்ற சத்தியம், அது மிகுந்த ஆழமான சத்தியமாக இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த முதலாவது உவமை புதையல் உவமை. ஒரு நபர் நிலத்தை பண்படுத்தும் பொழுது புதையல் கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல இந்த புதையல் கிடைப்பது என்பது மிகவும் அடிக்கடி நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்திருக்கின்றது வரலாற்றின் அடிப்படையில. ஏன் அப்படின்னா, நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரனுடைய அந்த அரசாட்சிக்கு கீழே இருக்கும் பொழுது அவருடைய நிலை நன்றாக இருந்தது. என்றைக்கு அவர்கள் மனிதர்களை தங்களுடைய அரசர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு என்ன போராட்டம், பிரச்சனைகள். மற்ற அரசு இவர்களை படையெடுக்கிறது, சண்டை போடுறது, அடிமைகளாக இவர்களை இழுத்துட்டு போறது, இப்படியே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நடக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல பல விதமான படையெடுப்புகள், அந்த படையெடுப்புகளின் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள், மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வருவோம், மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தங்களுடைய உடைமைகளை என்ன செய்துட்டு போயிருக்கிறாங்க, மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல அதை திரும்பி வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருந்த நிலைகள்லதான் இந்த புதையல் என்ன செய்திருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு என்ன சொல்லுவது, ஆமா, ஒரு காரியம் அந்த இடத்துல இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புதையல் இந்த நபருக்கு கிடைக்கும். அப்போ அதனுடைய விலை மதிப்பற்ற தன்மையை உணர்ந்த அந்த நபர் சென்று தனக்குரியதை விற்று, அந்த தனக்குரியதை விற்று அப்படிங்கறதா இன்னைக்கு நமக்கு முக்கியமான காரியம். அந்த விற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தனக்குரியதை இழந்து, he has given up everything for Christ, for the kingdom of God. அதனுடைய விலை மதிப்பற்ற தன்மையை உணர்ந்து கொண்டதினாலே சென்று தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து அந்த விண் அரசை தனக்கு உரிமையாக மாற்றிக்கொள்ளுகிறார். அதே போல இந்த முத்தை உடைமையாக்கி கொண்ட அந்த வணிகரும் கூட அந்த முத்தினுடைய விலை மதிப்பற்ற தன்மையை உணர்ந்ததினாலே சென்று தனக்குரிய யாவற்றையும் இழந்து அவைகளை என்ன செய்கிறார், தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பண்பு அது என்னவென்றால் இழத்தல். So we have to give up something for God. அதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம். எதை நம்ம இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆண்டவனுடைய இறை அரசை பெற்றுக் கொள்ளுவதற்கு, ஆண்டவனுடைய அந்த விலை மதிப்பற்ற அந்த மகத்துவமான அந்த விண் அரசை நாம் உடைமையாக்கி கொள்ளுவதற்கு இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அது எதுவாக இருந்தாலும் அவைகளை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதை என்ன செய்யணும்னு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இப்படி இழந்தவர்கள் நம்முடைய திருமறையில நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் மரியாள் ஆண்டவனுடைய அந்த மீட்பின் திட்டத்திற்காக, ஆண்டவர்களுடைய அந்த விண் அரசினுடைய திட்டத்திற்காக அவர் என்ன செய்கின்றார், தன்னையே இழக்கின்றார். திருமணம் ஆகாமலே அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு இழந்து அர்ப்பணித்து அந்த பணியிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அந்த காலம் மிகவும் கடுமையான காலம், நமக்கு நன்றாக தெரியும். யூத கலாச்சாரத்துல இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், அடக்குமுறைகள் தெரியும். இருந்தாலும் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவர் என்ன செய்கின்றார், தன்னையே இழக்கின்றார். அதே போல இன்னும் ஆண்டவராகிய யோசேப்பு, அவரையும் கூட நம்ம சொல்லலாம். யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கின்றார், ஆண்டவருடைய மீட்பினுடைய திட்டத்திற்காக இழக்கின்றார். சகேயு அவர்களை பார்க்கலாம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள போன உடனே அவர் என்ன செய்கிறார்? எனக்கு நான் எதெல்லாம் அநியாயமா நான் சம்பாரிச்சு வச்சேனோ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்திடுறேன், 2 எத்தனையா நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி அவரு அந்த இடத்துல தன்னை இழக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இழத்தல் என்கின்ற பழக்கத்தை, பண்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம் என்றால், அழைத்துக் கொள்ள நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையிலிருந்து இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கோம். நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் உட்கார்ந்து நம்முடைய இருதயத்துல கைய வச்சு அல்லது கொஞ்சம் கண்ணை மூடி எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிறைய இருக்கும். தேவையில்லாத விடாப்பிடித்தனங்கள் இருக்கும், ஈகோஸ் நமக்குள்ள நிறைய இருக்கும், ஆணவமான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும், மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும், போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கும், வேறுபாடு பார்க்கக்கூடிய, பிரித்து வைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கும். இது எல்லாம் ஆண்டவர் அருவருக்கின்ற காரியம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் இழந்தோமானால் விலை மதிப்பற்ற அந்த இறை அரசை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் உடமையாக்கி கொள்ள. எனவே அன்புக்குரிய என்னுடைய அருமையான எக்ஸோடஸ் இசை ஊழியத்தில் இருக்கக்கூடிய அன்பு குடும்பங்கள், ஆண்டவரனுடைய அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக, அதிலும் குறிப்பா இன்றைக்கு வந்து நம்ம ஊழியத்தை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கும். அப்ப அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவனுடைய அந்த அரசை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு உரிமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ன செய்தார்? தன்னைத்தானே இழந்தார். சிலுவையிலே பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், தன்னைத்தானே அவர் என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே இழப்பதற்கு தயாரானான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பிலிப்பியர்ல. தியாலஜியில வந்து அதை சொல்லுவாங்க கெனாட்டிக் தியரி என்று சொல்லி, எம்டியிங் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே வெறுமையாக்குதல், இழத்தல், அந்த ஒரு நிலை நமக்கு வேணும். எனவே ஒருவேளை இந்த 7 மாத காலத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எதையாவது வந்து நம்ம என்ன செய்ய இழக்காமல் நாம் இருந்திருந்தோமானால், ஒரு சாதாரண விஷயமா கூட இருக்கு, யார்கிட்டயா கூட சண்டை கூட போட்டிருப்போம், அவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். ஆனா இனி வர காலத்துல ஆண்டவரே உங்களுக்காக நான் என்னுடைய ஈகோவை இழந்து அவங்க கிட்ட போய் நான் பேச போறேன். சாதாரண விஷயம். நான் மன்னிக்க போறேன், நான் அவங்களை ஏற்றுக்கொள்ள போறேன், நான் அவர்களை சென்று அவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வரணும். அப்படி வரும் பொழுதுதான் அந்த இறை அரசு என்பது நமக்கு சொந்தமாகும். ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த பரலோக ராஜ்யம், விண் அரசு அப்படிங்கிறது வந்து எங்கேயோ ஒரு கண்ணுக்கு காணாத ஒரு இடத்துல எங்கேயோ மேல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ல எல்லாம் நம்ம பாட்டு பாடியிருப்போம், அப்படியே தங்கத்துல ரோடு போட்டு மேல வந்து அப்படி அழகா வந்து நிறைய வைர கற்கள் எல்லாம் பதிச்ச ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடுவோம். ஆனா எந்த இடத்துல அன்பும் அமைதியும் நீதியும் இரக்கமும் இருக்கிறதோ அந்த இடம் ஆண்டவரனுடைய விண் அரசு, பரலோக ராஜ்யம். அப்போ இன்றைக்கு எனக்குள்ள, என்னுடைய குடும்பத்துக்குள்ள இந்த அன்பும் இந்த அமைதியும் இந்த இரக்கமும் நீதியும் இருந்தால் என்னுடைய குடும்பம் என்னது? ஒரு பரலோக ராஜ்யம், விண் அரசு. அந்த விண் அரசை நான் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த அன்பும் அந்த அமைதியும் அந்த நீதியும் அந்த இரக்கமும் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் இருப்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? இழக்க வேண்டும். அப்படி இழக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து என்ன செய்வார்? வாசம் செய்வார். எனவே இனி வரக்கூடிய காலங்கள்ல எவைகளையெல்லாம் நாம் இழக்க போகிறோம் என்று சொல்லி சிந்தித்து ஆண்டவருக்கு என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? அவைகளை இழக்க போகிறோம். எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னென்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ அவைகளை சிந்தித்து, ஆண்டவரே
உங்களுக்காக இந்த காரியத்தை நான் விட போறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? கண்களை மூடி என்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க போறோம். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்பதாக ஜெபித்து இந்த வேலையை நாம் நிறைவு செய்வோம். எத்தனையோ காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் 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 இருக்குது. கோபங்கள், தீராத கோபங்கள், மன்னிக்க முடியாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, நம்மளுடைய செல்வத்தை குறித்ததான மேன்மை, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதவியை குறித்ததான ஒரு ஆணவமான எண்ணம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல், இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் மகளே, என் மகனே, எனக்காக நீ இழக்க மாட்டாயா? நான் உனக்குள்ளாக வருவதற்கு நான் விருப்பப்படுகிறேன், நீ எனக்காக இழக்க மாட்டாயா என்று சொல்லி கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்காய் இந்த காரியத்தை நாங்கள் இழக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எப்படி உம்மை இழந்து எங்களை மீட்டுக் கொண்டீரோ அதே போல எங்களை இழந்து நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இன்றைய நேரத்திலே உயிரோடு நின்று உம்மை பார்ப்பது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்குரியது என்று சொல்லி எதையும் உரிமை கோர முடியாத பிள்ளைகளாய் உடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அனைத்தும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்பா நாங்கள் இழப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, உம்மை தூக்கி சுமக்க, உமக்காய் ஓட, உமக்காய் உழைக்க ஆண்டவரே எங்களை ஆற்றல் படுத்தும் சுவாமி, எங்களை தகுதிப்படுத்தும். எங்களுடைய அப்பா இருதயத்திற்குள்ளே நீர் வாசம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இழத்தல் எவ்வளவு நல்லது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா. இழத்தல் ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய அன்பு எக்ஸோடஸ் இசை குடும்பத்தை என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பான பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா, நீர் நேசிக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் அப்பா உடைய அன்பு பிள்ளைகளுக்கு உண்டு எல்லாவற்றையும் சந்தி. இன்னும் தொடர்ந்து உடைய ஊழியத்திலே அப்பா அவர்கள் நீடித்து நிலைத்திருக்க ஆண்டவரே அவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளை நீர் காண்பித்து போதியும் சுவாமி. இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்ளும். வருகின்ற ஆண்டவரே இந்த மற்ற மாதங்களிலும் உடைய மேலான கிருபை, உடைய வழி நடத்துதல், உடைய பாதுகாவல் எங்களோடு தங்கி இருக்கட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். யாவற்றையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல கடவுள். ஆமென். நல்ல ஒரு அழகான ஒரு அனைவருக்கும் பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து அந்த பாடல் வரிகள் கூட சொல்லும், தீபத்துக்கெண்ணையை சீக்கிரம் ஊற்றும் திரியவியாமலே தீண்டியே ஏற்றும் அப்படின்னு ஒரு வரி பாடுவோம். நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த ஆவியின் அனல் நம்ம இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவர் நெருங்கி சேர ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாருக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது நம்புறேன். குறிப்பா விஜய் இருக்கிறாரா? விஜய் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நம்புறேன்.
அது நீங்க உங்களுக்கு எந்த அளவுல கண்டிப்பா மாஸ்டர். எந்த அளவுல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு 2 வார்த்தை சொல்ல முடியுமா? உங்க உள்ளத்துல அது எப்படி எந்த அளவுக்கு கண்டிப்பா மாஸ்டர். இன்னைக்கு கொடுத்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான செய்தி மாஸ்டர். உண்மையாவே நம்ம எந்த லெவலுக்கு இருக்கணும் வாழ்க்கையில. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நிறைய பேர்ட்ட சண்டை போடுறோம். பின்னாடி வந்து நம்ம நிறைய வேற்றுமைகளின் அடிப்படையில் நிறைய பேர்ட்ட நம்ம பேசுறது கிடையாது ஃபர்தரா. நம்ம உண்மையாவே அதெல்லாம் வந்து நம்ம அது உண்மையாவே ரொம்ப டச்சபிளா இருந்தது. இன்னைக்கு என்ன என் வாழ்க்கையிலயும் சில பேர் இருக்கிறாங்க. இது எல்லாரும் வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ அதனால உண்மையாவே செய்தி வந்து ரொம்ப டச்சபிளான செய்தி. ரொம்ப ஸ்தோத்திரம். ரொம்ப நல்ல செய்தி கொடுத்தீங்க. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்படித்தான் இருக்கணும். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு பிரயோஜனமான ஒரு நேரமா இருக்கணும். ஆகவே நம்ம இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி கொடுத்ததுக்காக நான் பாஸ்டர்மாவை நான் அன்போடு வாழ்த்துறேன். ஒரு பாடல் நம்ம கேட்கலாம். இப்ப 2 பேர் கார்த்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ரெகபோத் சிங்கர் ஒரு நம்பர் இருக்கு. யார் இது? அது கார்த்தி தான் மாஸ்டர். கார்த்தி தான். அது கார்த்தி தானா? கார்த்தி தான். அது கார்த்தி வீடியோல கார்த்தி இல்லையா? இல்ல. பிரைஸ் லார்ட் மாஸ்டர். பிரைஸ் லார்ட் மாஸ்டர். ரைட் ரைட். உனக்காக நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு மாஸ்டர். அதனால தான் போயிட்டு வந்தேன் மாஸ்டர். எங்கப்பா? நான் நீங்க பிரேயர் பண்ணும்போதே நான் வந்துட்டேன் மாஸ்டர். நீங்க எனக்காக இன்னைக்கு பிரேயர் பண்ணும்போதே வந்துட்டேன் மாஸ்டர். வெரி குட் வெரி குட். நெட்வொர்க் இதுவா இருந்துச்சு. அதனால தான் இப்போ போயிட்டு வந்தேன். சரி சரி. இப்போ உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கதா இல்ல நீ உனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிறோம் உனக்காக. நீ பாடல் பாடுன்னு சொல்லியிருக்க போல இருக்கு. ஆமா மாஸ்டர். ஒரு பாடல் பாடுறியா? பாடுறேன் மாஸ்டர். பாடு. இயேசு நாயகனை துதி செய் இயேசு நாயகனை பாசந்தனில் உழலும் பேய்மதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பாசந்தனில் உழலும் பேய்மதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்கார்கதியே. பூசும் மாங்கிஷமோடு பூவினிதியே வெறும் பொய் 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 சுநாயகனை ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுக கிரக பதம் கொடுக்கும். வேண அபீஷங்கள் வந்தடுக்கும் இது மெய் 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 இயேசு நாயகனை தகை பெரும் விண்டலம் தனி உதயம் செய்யும் சசி கதிர் மீன் முதல் பொருளெதையும் தகை பெரும் விண்டலம் தனிலுதயம் செய்யும் சசி கதிர் மீன் முதல் பொருளெதையும் வகையுடன் அருள் கடவுளை இருதயம் தனில் வை 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 சுநாயகனை துதி செய் சுநாயகனை. குட் குட். தேங்க்யூ. தேங்க்ஸ். நல்லா நீ வந்திருக்க. தொடர்ச்சியா வந்து ஜாயின் பண்ணிக்க. உனக்காக எல்லாரும் நாங்க எல்லாருமே உன்னை நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாரும் உனக்காக ப்ரேயர் பண்றோம். கடவுள் உனக்கு மிகுந்த நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஒரு கொடுப்பார். மிகுந்த விசுவாசத்தோட நீ காத்து ஆண்டவருக்காக காத்து. இப்ப கடைசி பாடல். இந்த பாடல் பாடி முடிஞ்சோன்னா ஒரு ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். பாட வேண்டியது வந்து யார் பாடணும் அப்படின்னா மேனுவல் பாடணும். ஒரு மேனுவல் வந்து
இந்த கூகுள் மீட்டுக்கு வந்து அவர் மிக 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 முக்கியமான ஒருத்தர். ஏன் அவர் மிக மிக முக்கியமான ஒருத்தர்னா, அவர் பின்னாடி அதுக்கு என்ன பேக் ஒர்க்கா என்ன விஜய் பேர் என்னங்க, பின்னாடி இருந்து பண்ணுவாங்களே, ஒர்க் பண்ணுவாங்க, பேக் ஒர்க் தான். ஆக இந்த கூகுள் மீட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு பேக் ஒர்க் ஃபுல் ஒர்க் பார்க்கறது நமக்கு அருமையா கிடைச்சிருக்கிற அன்பு மகன் மேனுவல் தான். அதனாலதான் நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், உங்க எல்லாரையும் பாட விட்டுட்டு கடைசியா பாடுறோம் நாங்க. அதனால வந்து எல்லாரையும் பாட வச்சு நாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் பாட வச்சுட்டு எல்லாரும் பேச வச்சுட்டு நாங்க கடைசியா நாங்க வந்து பாடக்கூடிய இந்த போஸ்டர் அடிச்சது மேனுவல் தான். அந்த போஸ்டர் அடிச்சதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கே டிசைன் அப்படிலாம் நீங்க போட்டா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் நம்ம வந்து பாராட்டிக்கணும், அதை ஊக்கப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி சின்ன இளைஞர்கள் வரும்பொழுது அவங்க நம்ம நல்லபடியாக ஊக்கப்படுத்தணும். ஆகவே மேனுவலுடைய பங்களிப்புக்காக நன்றி செலுத்துறேன். மேனுவல் வந்து இப்போ ஒரு பாட்டு பாடுவாரு, ரெடியா இருக்கிறாரு. ஆகவே மேனுவல் வந்து ஒரு பாடல் பாடுங்க. ஏனோ கேக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இது ஒரு நன்றி பாடலா சொல்லி நிறைவு பண்றேன். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நகரவில்லை, நிற்கும் கண்கள் கண்டேன்.
தேங்க்யூ. பாஸ்டர்மா, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்லி. மான் சூப்பர்டா தம்பி. வெல் சிங்கிங், ரொம்ப நல்லா பாடின மான். நல்ல ஆமா, அது நல்லா டெவலப் பண்ண. எனக்கு எக்ஸோடஸ்ல வந்து நீ ரொம்ப இன்வால்வ்டா இப்ப உள்ள வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. ஆமா. சோ என்ன சொன்னப்பா? ஓகே அக்கான்னு சொன்னியா ஆன்டி? அக்கா அதுல மெயின்டைன் பண்ணிக்க. ஆல்ரைட், சரி மான், காட் பிளஸ் யூ. நல்லா நிறைய பாட்டு பாடு, சரியா? நான் கேட்டுட்டே இருக்கிறேன் ஃபேஸ்புக்லயும். அம்மா அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுதான் உன்னை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நீ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மினிஸ்ட்ரியில இன்வால்வ்டா இருக்கு. காட் பிளஸ் யூ மான். ஓகே பா. இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வழக்கம் போல நான் சொல்றது மாதிரி கடைசி வரைக்கும் நான் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆகவே நம்ம எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி ஐயோ அவர் இருக்கிறாரே, நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டப் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு இப்ப நான் கடைசியா முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் சாங் நான் விருப்பமா கேட்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல் சாங், அனிதா ஒரு பாட்டு பாடிட்டா நாங்க முடிச்சிருவோம். அனிதா வந்து ஒரு பாட்டு பாடிட்டாங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அவங்க என்னாச்சு பாடுதா? மைக் ஆன் பண்ணுங்க, நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப பாடு, குணப்படு பாவி பாடு. பாடுமா ஆத்மமே பாடுறியா? ஆத்மமே பாடு. உனக்காக வெயிட் பண்றாங்க எல்லாரும், நீ பாடணும்னு வெயிட் பண்றாங்க. பாடு பாடு. முகத்தை காமிங்க, முகம் தெரியல. சத்தம் நேரமா நல்லா பாடு. அல்லேலூயா கர்த்தரையே வல்லமனையா நன்றி ஓகே 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 ரைட். பாஸ்டர்மா, தேங்க் யூ. உங்களை ரொம்ப கவர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ அனிதா, ரொம்ப அழகா பண்ண. குட், வெரி குட். எல்லாரும் கை தட்டுறாங்க பாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபெலோஷிப்ல நம்ம இணைந்ததுக்காக ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நான் துதிக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. இப்ப ராஜன் சாருடைய மகள் கனடாவில் படிக்க போறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. எலன் சிஸ்டர், உங்களுக்கு எலனம்மா, உங்களுக்கு பேச முடிந்தால் ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? உங்களால முடிச்சிடலாம். பண்றேன். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையில கூட கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய திருவார்த்தையை கேட்கும்படியா எங்களை பணித்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே உடைய கருத்துல கொடுக்கிறோம். விசேஷமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையா இரக்கமா எங்கள் வாழ்க்கையில நீர் இருந்திருக்கிறீரே சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே சுவாமி விசேஷமாக ராஜன் பிரதருடைய மகளுக்காய் இந்த சமூகத்திலே வருகிறேன். அப்பா, மகளுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவு நல்லவரும் நன்மை செய்கிறவரும் போதுமானவராக இருந்திருக்கிறீர். இனி வரும் காலங்களே என் தேவன் பொறுப்பெடுப்பீராக. ராஜன் பிரதர் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் என் தேவனுடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தப்பனை தொடர்ந்து கத்தாவே அவர்களுடைய எண்ணத்தை நீர் நிறைவாய், அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை கத்தாவே நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சித்தப்படி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்தாவே எல்லாம் விளங்கட்டும் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே இந்த நாட்களிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் அனிதாவுக்காகவும் ஜோதிக்காகவும் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடி முடித்துக்கிற ஜார்ஜுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வாரத்துல எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அனைத்து பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்துல வருகிறேன். நன்றி சொல்கிறேன் சுவாமி. மட்டும் அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களுடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றி செலுத்துறேன். ரெவரண்ட் ஷீலா டைட்டஸ் அவருடைய கருத்துல கொடுக்கிறேன். மகளை கத்தாவே மட்டுமாய் நீர் வழி நடத்தி இருக்கிறீங்க சுவாமி. அவளுடைய ஊழிய பாதையிலே இந்த தேவனுடைய கரம் முழுமையா இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தை தாங்க. உங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல இணைந்திருந்த எல்லாத்துலயும் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மகளுக்காகவும் மகனுக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்க மாஸ்டர் விசேஷத்தை கருத்துல கொடுக்கிறேன். உங்க மனைவி உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். கேட்ட சாட்சிக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, மட்டும் தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர் தப்பு வித்தீர் சுவாமி. தொடர்ந்து அவர்கள் இருவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இந்த ஊழிய பாதையின் வளர்ச்சியில அவருடைய பங்குக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஊழியத்துல நிலை நிறுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் வழியேறி பெற்ற நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்ப என்னன்னா, இது வரைக்கும் கலந்துகிட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தட்ட ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி மாதத்துக்கு 2 முறை 15 நாளைக்கு ஒரு முறை கூகுள் மீட்ல இந்த மாதிரி நம்ம கூடி நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கலாம். எல்லாரும் முடிந்தவரை நீங்க எப்படியாவது இதை கலந்துக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து பல பேர், பல செய்தியாளர்கள், புதிய செய்தியாளர்கள் உங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க. வரும் நாட்கள்ல பெரிய நல்ல நல்ல செய்திகளை நம்ம கேட்கலாம். ஆகவே நமக்கு உங்க நண்பர்களுக்கு இதை அறிவுப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜெப தேவை இருக்குதோ, யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறோம் அவங்களும் கலந்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட்டர் அவங்களுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க அவங்கள்ட்ட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸோடஸுடைய மியூசிக் மினிஸ்ட்ரியுடைய பாட்டு பாடுறதுக்கு வேற, இது பிரேயர் செல் வேற. பிரேயர் செல்ல யார் வேணாலும், பாட்டு பாட தெரியாதவங்களும் கலந்துக்கலாம், யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆகவே இந்த பிரேயர் செல்லுக்குன்னு தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க இனிமே. ஏன்னா அந்த குரூப்ல இந்த கரெக்டா அனௌன்ஸ்மெண்ட், இந்த மீட்டிங் நடக்கிறது, பிரேயர் நடக்கிறது, யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு பிரேயர் வேணுமோ, ரெக்வஸ்ட் வேணுமோ அதில் போடும் பொழுது நம்ம அதில் என்ன பண்ணோம், அதுக்காக பிரேயர் பண்றதுக்கு நம்ம பண்றோம். அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன்னா, அந்த ஒரு குரூப், அந்த பிரேயர் செல் குரூப் ஆரம்பிச்சு அதுல யாருமே நீங்க போஸ்டிங் போடக்கூடாது. அதுல எந்த விதமான வேற படங்கள் நம்ம எதுவும் போடக்கூடாது. அது ஒன்லி ஃபார் இந்த பிரேயர் செல்லுக்காக மட்டுமே அது இருக்குது. அது நேரம் உங்களோட போன்லயே நம்ம பேசிக்கலாம், அதுல பேசிக்கலாம். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் நிறைய மற்ற செய்திகள் வரும் பொழுது நம்ம கொடுக்குற செய்தி எல்லாம் மாறி போயிடுது. ஆகவே அதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்க. அந்த பேர் குரூப்பா சேர்த்து விட்டுறலாம். ஆகவே நம்ம இந்த 15 நாளைக்கு ஒரு முறை ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். அம்மா ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு இது அப்படியே இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். லெஃப்ட் பண்றவங்க நீங்க போய்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ரத்னா ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதையும் கண்ணின் கருவெளியை போல எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 8வது மாதத்தில் முதல் நாளிலே ராஜா, இந்த ஓய்வு நாளின் காலையிலிருந்து இம்மட்டு ஜீவன் சுகம் பலம் கொடுத்து
இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்க ஒரு தருணத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரமையா. மாத்தோம்ல தகப்பனே உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ராஜா, வல்லமில்ல தகப்பனே இந்த தருணத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அது வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட முத்துக்களாக காணப்பட ஏசப்பா எங்களை நீங்க உருவாக்க வேண்டுமா கெஞ்சிடும் கர்த்தாவே. மைமை தகப்பனே துதிக்கிற ராஜா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே போதித்த உம்முடைய மகளை நீர் ஆசீர்வதியப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. உம்முடைய வருகை வரை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. இன்னும் மகிமையா ஜொலிக்க கர்த்தாவே கிருபை பாராட்ட வேண்டுமா கெஞ்சிற கர்த்தாவே. வல்லமையுள்ள தேவனே துதிக்கிற ராஜா, ஆசீர்வதி அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மைமை தகப்பனே இந்த எக்ஸோடஸ் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி சமூகத்திலே தருகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் செட்டை மறையிலே மறைத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சிற கர்த்தாவே. வல்லமையுள்ள ராஜா, பலவீனமுள்ள பிள்ளைகள் உண்டு ராஜா, சுகவீனமுள்ள பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. கண்ணீரிலும் வேதனையிலும் தவிக்கும் பிள்ளைகளுக்கும் அப்படி சமூகத்திலே வருகிற கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆற்றி தேற்றுவீராக ராஜா. மைமையின் தகப்பனே உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே தூயா சிசுகா வருகிற கர்த்தாவே, சகோதரனை இழந்து தவிக்க அந்த மகளை நீர் கர்த்தாவே ஆறுதல் படுத்த வேண்டுமா கெஞ்சிற ராஜா. அந்த குடும்பத்தை நீர் தேற்றும் கர்த்தாவே, நீர் தேற்றுற வாழும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. பலவீனமா இருக்கு ஹெலன் சிஸ்டர்கா உடைய சமூகத்திலே வருகிறப்பா. அந்த சளி கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க கர்த்தாவே. பரிபூர்ண விடுதலையை கொடுங்க ராஜா. அந்த மாலை இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனமாயிருக்கு கர்த்தாவே. இந்த கார்த்திக் மகனுக்கா அவனுடைய சமூகத்திலே வருகிறப்பா. அவனுடைய கிட்னியை நீர் தொடு ராஜா. காயப்பட்ட கருத்தால் தொட்டு பரிபூர்ணப்படுத்த வேண்டுமா கெஞ்சிரம் கர்த்தாவே. மகனை ஆசீர்வதிங்க. நீர் ஒருவரே பரிகாரியாகிய கர்த்தர் கர்த்தாவே. மைமையின் தகப்பனே நம்புற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. இரக்கம்ல ராஜா, நீர் அப்படி செய்யறமைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தனிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிரும் கர்த்தாவே. மைமையின் தகப்பனே இப்படி பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே எங்களை நீர் காத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொன்ன நல்ல தேவன் ஆண்டவரே. எங்க மாஸ்டரை நீர் காத்து கொண்டீரே, அதற்காக கோடாடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு ஏந்துவேன் சொல்கிற ராஜா. ஹல்லேலூயா கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்தமைக்கா உமக்கு ஸ்தோத்திரம். நீடி ஆயுளையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னும் அநேக காலங்கள் உடைய நாமத்தை மயப்படுத்த சுவாமி நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா கெஞ்சிரம் கர்த்தாவே. மகத்துவமுள்ள தகப்பனே உமக்கு கோடாகடி ஸ்தோத்திரம் ராஜா. வல்லமையுள்ள ராஜா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நீர் ஆசீர்வதிக்கிற காம ஸ்தோத்திரப்பா. உம்மை தேடுற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, அதற்காக கோடாகடி ஸ்தோத்திரம் ராஜா. இம்மட்டும் ஜீவன் சுகம் பலம் கொடுத்து எங்களை வழி நடத்தி வந்தவர் உடைய வருகைவரை காத்துக்கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். துதி கன மயமே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சமூகம் கூட தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்கிற அன்பு இருந்த பரமபிதாவே, ஆமேன். வந்து லுத்ரன் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வந்து நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால இது வந்து ஒரு சாண்டிங் அந்த முறையில இருக்கும். ஒருவேளை அதனோட அந்த ரிப்பீட் அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க பாடுங்க. மத்ததை வந்து நான் தொடர்ந்து பாடுறேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம்
தந்தருளுவாராக. ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளுள்ளமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.